ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஸ் கேபேஜ் இருக்கு இல்லையா, இதுவும் துவரம் பருப்பும் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வெயில் காலம்னால நம்ம ஒரு காரக்குழம்பு வச்சா இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணலாம். எப்பயுமே இது மாதிரி தான் செய்வோம், இருந்தாலும் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம இதெல்லாம் செய்கிறது நல்லது. பாருங்கள், துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டீம் கொடுத்து வேக வச்சேன். அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளிச்சிட்டு, நான் ஆனியன் போட மாட்டேன் இந்த கோஸ் கூட்டுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இந்த கோஸை நம்ம நல்லா வதக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அதில் குக்கரில் நம்ம அதை பாயில் பண்ணும்போது அது ஈஸியாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் அதை நான் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஏன்னா அந்த குக்கரில் நான் இந்த வெள்ளை காராமணி ஸ்டீம் கொடுக்க போகிறேன். 2 விசில் கொடுத்தோன்னே அது நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு. இது வந்து பாகற்காய் செய்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்கள், இந்த குழம்பு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் அவங்க வடகம் கொடுத்தாங்க. ஸோ அந்த வடகம் தான் போட்டு இதை தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாவக்காவும் பக்கத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. மோரும் நம்ம பண்ணியிருக்கோம், அது வீடியோவில் நம்ம கவர் ஆகலை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.